ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். ஐபிஎல் திருப்பி ஆரம்பிச்சிடுத்து. 2ஓ 3 மேட்சோ ஆயிருந்திருக்கு. இந்த மேட்ச்ல சிஎஸ்கே ஓட முதல் மேட்ச் சின்ஸ் தி ரிசம்ப்ஷன் நம்ம ப்ரீவியூ பண்ண போறோம் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் இன் டெல்லி. இப்ப இந்த ப்ரீவியூக்குள்ள போயிடலாம். சென்னையில தான் நடக்க வேண்டிய ஒரு மேட்ச் இது. ஆனா இப்ப டெல்லிக்கு மாத்திருக்கா. இப்ப சென்னை ஒரு ஹோம் டீம்னு நினைச்சுட்டு அவளை முதல்ல ப்ரீவியூ பண்ணலாம். போன மேட்ச் அகேன்ஸ்ட் கல்கட்டா ஜெயிச்சிருந்தா. இப்ப அந்த பேட்டிங் ஆர்டர்லயும் பார்த்திருந்தாலும் இப்ப ஆரம்பத்துல நிறைய விக்கெட் போச்சு. அதுக்கப்புறம் டியூவல் பிரேவிஸ் நன்னா அடிச்சுட்டு எம்எஸ் தோனி அண்ட் சிவம் துபே ஃபினிஷ் த மேட்ச் ஆப். ஜடேஜா இந்த ஆர்சிபி மேட்ச்ல 77 ரன் அடிச்சுட்டு தே பேக் டீம் அட் நம்பர் 4. அதனால டியூவல் பிரேவிஸ் நம்பர் 5ல I believe டியூவல் பிரேவிஸ் விளையாடணும்னா அந்த டாப் 4ல he will do very well. நம்பர் 5லயும் நல்லா பண்ணிட்டு இருக்கார். பட் ஐ ஃபீல் இட் பி மோர் சூட்டட் டு த டாப் 4. அதுவும் அந்த ஸ்லோ ட்ராக்ஸ்னா ஓப்பனிங் இறக்கணும்னு நான் சொல்லுவேன். அப்படி பண்ற மாதிரி தெரியல. ஏன்னா உருவில் பட்டேலும் கொண்டு அவர் நன்னா பண்ணிட்டார். அவரும் மேல விளையாடுற பிளேயர் தான். ஸோ என்ன பண்ண போறான்னு தெரியல. நான் கண்டிப்பா டியூவல் பிரேவிஸை டாப் 4ல தான் விளையாடுவேன். அப்புறம் இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஷிம்ரான் ஹெட்மயர் ரிட்டைன் பிளேயர். ஆனா பின்னாடி வர்றாருன்னு சொல்லலாம்னா சிஎஸ்கேக்கு சிவம் தூபே பத்தி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஓகே ஆரம்பத்துல இதை சென்டிம் அட் 4-5 அவருக்கு டிட் நாட் கெட் as many ரிட்டர்ன்ஸ். ஆனா அந்த 2வது பாதி இந்த சீசன்ல பார்த்தா அவர் நம்பர் 7 இறங்குறார். அவருக்கு பேட்டிங்கே அவ்வளோ கிடைக்க மாட்டேங்கிறது. அடிக்கிறன்னு அந்த 120 ஸ்ட்ரைக் ரேட் தான் கஷ்டப்பட்டு அடிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப ஜடேஜா ஆர்சிபி கிட்ட ரன் ஆஃப் பண்ணதுனால அவரை திருப்பி டிமோட் பண்ணுவாளா? பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். அதனால ஜடேஜா நம்பர் 7 விளையாடலாம். இஸ் மோர் ஆஃப் அ பேஸ் ஹிட்டர். அந்த மேட்ச ஸ்பின்னும் நன்னா அடிச்சார். ஆனா இஸ் மோர் ஆஃப் அ பேஸ் ஹிட்டர். அவர் நம்பர் 7ல he can play that role. அவர் நிறைய வருஷமா அந்த ரோலை தான் பண்ணியிருந்திருக்கார். சிவம் துபே ஒரு டாப் 5ல விளையாடக்கூடியவர். அவரை நம்பர் 7ல பின்னாடி பதக்கிறதுல எனக்கு என்னன்னு புரியல. யூ காட் லாட் ஆஃப் பேட்டிங் ஆப்ஷன்ஸ். ஜடேஜா கேன் கிரியேட்லி பிளே தட் ரோல். அதனால அப்படி மாத்தறான்னு எனக்கு புரியல. ஸோ அந்த 2 அந்த மாற்றத்தை நான் பண்ணுவேன். டியூவல் பிரேவிஸ் இந்த டாப் 4 அண்ட் சிவம் துபே ஹையர் அப் த ஆர்டர் நான் பண்ணுவேன். இப்ப நம்ம பிளேயிங் 11 பார்த்தோம்னா என்னோட 11 உருவில் பட்டேல் அண்ட் ஆயுஷ் மத்ரே டு ஓபன், சாம் கரன் நம்பர் 3, டியூவல் பிரேவிஸ் 4, ரவீந்திர ஜடேஜா 5, சிவம் துபே இம்பாக்ட் வந்துடுவார், எம்எஸ் தோனி 6, ரஜன் அஸ்வின் நம்பர் 7, அன்ஷுல் கம்போஜ் 8, மதீஷா பத்திரானா 9, கலீல் அஹமத் 10, நூர் அஹமத் 11 இம்பாக்ட்ஸ் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி சிவம் துபே. இப்ப உருவில் பட்டேல் அந்த மேட்ச் தான் கொண்டு வந்திருந்தா they signed him, then straight away they played him. அவர் ஒரு 31 ரன் நன்னா அடிச்சு விளையாடினார். எனக்கு போன மேட்ச் புரியாத விஷயம் என்னன்னா தேவன் கான்வே திருப்பி கொண்டு அவர் முதல் பந்தே போல்டு. நான் அவரோட பேட் ஸ்விங்கை பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன். கான்பிடன்ஸும் கம்மியா இருக்கு. எதனால அவரை திருப்பி கொண்டு வந்தான்னு எனக்கு புரியல. உர்வில் பட்டேல் நன்னா விளையாடுனதுனால ஐ திங்க் ஹி வில் ஓப்பன் கன்சிடரிங் தேவன் கான்வே உக்காத்தி வச்சுட்டு அவரை கொண்டு வந்துடுவான்னு நினைக்கிறேன். சாம் கரன் பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட ஒரு 88 ரன் அடிச்சார். he was the one who made the match for you. அந்த ஸ்கோரை எப்படி டிஃபெண்ட் பண்ணலன்னு எனக்கு புரியல. அவரை உக்காத்தி வச்சுட்டு பேட்டிங்கை ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம் தேவன் கான்வே எடுத்துன்னு வரா. இந்த மாதிரி ஒரு அப்படி பண்ணியும் ஜெயிச்சுட்டா சிஎஸ்கே. ஆனா they should get back to playing சாம் கரன். டியூவல் பிரேவிஸ் நம்பர் 4ல விளையாடணும். ரவிச்சந்திரன் அஸ்வின் எதனால திருப்பி பவர் பிளேல கொடுத்துட்டே இருக்கான்னு புரியல. முதல் ஓவர் 14 ரன், அதுக்கப்புறம் 2 ஓவர் போட்டு 5 ரன் தான் கொடுத்திருக்கார். ஓகே விக்கெட் விழல, இஸ் பிளேயிங் த கண்டெய்னிங் ரோல். 3 ஸ்பின்னரும் இந்த போன மேட்ச்ல நன்னா போட்டா. ஸோ இந்த டெம்ப்ளேட்டோட தான் அவ போகணும். அதே மாதிரி அந்த நியூ பால் பவுலர்ஸுக்கெல்லாம் இப்ப 6 ஓவர்ல 3 ஓவர் போட போறேன், அதுக்கப்புறம் போடவே மாட்டேங்கிறதுக்கு பதில ஒரு 7 ஓவர்ல 4 ஓவர் போட்டு முடிச்சிடலாமே. இப்ப அன்ஷுல் கம்போஜ் அவ பவர் பிளேக்கு அப்புறமா எனக்கு போடுற மாதிரி தெரியல. என்ன ஆனாலும் கடைசியில கலீல் அஹமத் தான் கொண்டு வர போறா. அப்ப அந்த 7 ஓவர்ல 4 ஓவர் போட்டோடனே அந்த பால் இஸ் ரிலேட்டிவ்லி நியூ முடிச்சிடலாமே. அந்த மொமெண்டத்தை இன்னும் கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாம். இதனால ஒரு ரொம்ப நல்ல பவுலர் இந்தியாவுக்கே ஒரு விளையாடக்கூடிய ஒரு பவுலரை பவர் பிளேயரை போட்டு கட் பண்றா. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கல
எரர்ஸ் நிறைய பண்றா. ஆனாலும் போன மேட்ச ஜெயிச்சிருந்தா தே பிளேயிங் அகெயின்ஸ்ட் a டீம் that is not got much confidence. எனக்கு என்னமோ சிஎஸ்கே இந்த மேட்ச திருப்பியும் ஜெயிச்சிடுவான்னு நினைக்கிறேன். இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட போயிடலாம். இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து நிறைய மேட்ச் இந்த சீசன்ல வந்து ஈவன் ஆஃப்டர் த ஓப்பனர்ஸ் கிவிங் அ ஸ்டார்ட் தே ஃபால்டட். அந்த போன மேட்ச் நம்ம வந்து அப்படி பார்த்தோம். இப்ப நான் எந்த ஐபிஎல் டீமும் இந்த மாதிரி பண்ணி நான் பார்த்ததே கிடையாது ஒரு கோர்ஸ் ஆஃப் சீசன். அன்பார்ச்சுனேட்லி ஒரே பேர் தான் வருது கடைசி சமயத்துல. இப்ப அவளோட பிளேயிங் லெவன் நான் எப்படி போவேன்னா, யசஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி டு ஓப்பன், சஞ்சு சாம்சன் திருப்பி வந்துட்டார் நம்பர் 3, ஷிம்ரான் ஹெட்மயர் 4, த்ருவ் ஜுரேல் 5, ரியான் பராக் 6, வனிந்து அசரங்கா நம்பர் 7, ஜோஃப்ரா ஆர்ச்சர் 8, துஷார் தேஷ்பாண்டே 9, மஹேஷ் தீக்ஷானா 10, ஆகாஷ் மத்பால் 11, இம்பாக்ட் சப் சுபம் துபே. எவ்வளோ ஓப்பனர்ஸ் பண்ணாலும் அந்த கடைசி 10 ஓவர்ல அதே பேர் தான் கோட்டை விட்டுன்னு இருக்கா. நான் திருப்பியும் சொல்றேன், ரியான் பராக் வந்து அடம் பிடிச்சி நான் தான் நம்பர் 4 இறங்குவேன் பண்ணார். ஓகே, கல்கட்டா கிட்ட பிளேட் எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ். பட் வென் யூ நோ தட் த்ருவ் ஜுரேல் வந்து 170 ஸ்ட்ரைக் ரேட் போன மேட்ச் தான் விளையாடினார். ஆஃப்டர் த ஓப்பனர்ஸ் ஹவ் டன் த ஜாப், அப்பயுமே யூ ஆர் லூசிங் த மேட்ச் அகேன்ஸ்ட் நான் பஞ்சாப் கிங் அட்டாக் ஒன்றும் ஸ்ட்ராங் அட்டாக்லாம் கிடையாது. ஓகே, தேர் நியர் த டாப் த டேபிள் நான் சொல்லிகிட்டே இருந்திருக்கேன். ஒன்றும் ஸ்ட்ராங் அட்டாக்லாம் கிடையாது. ஹர்ஷ்தீப் சிங் 4 ஓவர்ல 60 விக்கெட் எடுக்கல. அப்பயும் யூ ஆர் லூசிங்னா இட் ஷோஸ் த கைண்ட் ஆஃப் ரிசோர்ஸ் மிஸ்மேனேஜ்மெண்ட் யூ ஆர் டூயிங். அதனால ஷிம்ரான் ஹெட்மே இந்த கயானா அமேசான் வாரியர்ஸ் கஷ்டமான பிட்ச்ல நம்பர் 4 இறங்கி அடிச்சார். அவர் வந்து எப்பயுமே ஒரு கான்பிடன்ஸ் கம்மியா இருக்கறச்சே எப்பயுமே பின்னாடி இறக்கி என்கவுண்டரிங் த சேம் சிச்சுவேஷன் எவ்ரி டைம். அதனாலதான் எடுத்துன்னு போக முடியல. அவரை நம்பர் 4 இறக்கிட்டு த்ருவ் ஜுரேல் போன மேட்ச் 53 ரன் அடிச்சார். ரியான் பராக் கடைசியில வந்து அந்த ரோல் அடிக்கலாம். இன்னும் ஒரு 390 ரன் அடிச்சிருந்திருக்காரு இந்த சீசன். அட் ஒரு 170 ஸ்ட்ரைக் ரேட். அவர் கண்டிப்பா நம்பர் 6 இறங்கினாலும் அந்த ரோலை விளையாடலாம். அசரங்கா கேன் பேட் அட் 7. அப்புறம் மஹேஷ் தீக்ஷானா போன மேட்ச் ஃபிட்டா இருந்தாரான்னு எனக்கு தெரியல. ஃபிட்டா இருந்திருந்தாருன்னா ஃபசல் ஃபரூக்கி வந்து விக்கெட்டே எடுக்கல, 217 ரன் கொடுத்துருக்கார். அவரை போய் விளையாடி மஹேஷ் தீக்ஷானா உக்காத்தி வைக்கிறா. அது மாதிரி எக்கனாமிக்கல் ஸ்பின்னர். ஸோ அதுவும் புரியல. இந்த பேட்டிங் லைனப்ல அசரங்கா கேன் பேட், ஜோஃப்ரா ஆர்ச்சர் விளையாட முடியும், துஷார் தேஷ்பாண்டே டொமஸ்டிக் கிரிக்கெட்ல 100லாம் அடிச்சிருந்திருக்கார். மஹேஷ் தீக்ஷானா வந்து வேர்ல்ட் கப்ல இருந்து ஸ்ரீலங்காவுக்கும் பேட்டிங் விளையாடிருந்திருக்கார். ஸோ இவ்வளோ பேட்டிங் வச்சுன்னு சுபம் தூபேயும் இருக்கார். ஸோ ஃபுல் 11 கேன் பேட்டு. இதை வச்சுட்டு இஃப் யூ ஆர் கான்ஸ்டன்ட்லி ஃபெயிலிங் டு கெட் ஓவர் த ஹர்டில்னா ஸ்ட்ராட்டஜிஸ் ஹவ் நாட் பின் குட். ஸோ இப்படிதான் நான் பண்ணுவேன். அந்த ரிப்ளேஸ்மெண்ட்ஸுமே நான் ஸ்கில் லெவல் 2 விஷயம். ஸ்கில் லெவலுக்காக நான் குறைவன்னு சொல்லல. அவர் வந்து ஏகப்பட்ட இன்ஜுரி வந்ததுக்கு நந்தே பர்கருக்கு இந்த SA20 விளையாடல. அவர் இப்ப கிரிக்கெட்டே விளையாடுறது கிடையாது, இன்ஜுரியில தான் இருந்திருக்காரு. ஒரு டேலண்டட் பவுலர். அன்பார்ச்சுனேட்லி இஸ் கெட்டிங் இன்ஜர்ட். ஃபசல் ஃபரூக்கி குவேனாமப்பாக்கா இருக்கிறதுலே இருக்கா. அப்ப எதனால என்ன சொல்றது, இந்த நந்தே பர்கரை எடுத்தான்னு எனக்கு புரியல. ஆஸ் எ ரிப்ளேஸ்மெண்ட் ஃபார் அ இந்தியன் பவுலர் இன் சந்தீப் சர்மா. அதனால வேற ஆளே கிடையாது. இந்த லுவாண்ட்ரே பிட்டோரியஸ் இஸ் அன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். இந்த டாப் 3க்குள்ள அவரால் வர முடியுமா? வர முடியாது. அப்ப when you got 1 match left, 2 match left before this previous match, அவரை சைன் பண்ணி என்ன பிரயோஜனம்? எனக்கு ஒரு இந்தியன் பிளேயரே சைன் பண்ணியிருக்கலாம். அது புரியவே இல்லை. ஸோ அந்த ரிட்டென்ஷன்ஸும் ரொம்ப சுமாரா ரிட்டைன் பண்ணா, சரியாவே எடுக்கல ஆக்ஷன்ல. ஸ்ட்ராட்டஜிஸ் ஹவ் பின் வெரி புவர். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் சாதாரணமா கடைசியில தான் எட்ஜ் கொடுப்பேன். ஆனா எந்த டீம் நாளைக்கு தோக்குறதோ அந்த கடைசி பிளேஸுக்கு நாளைக்கு பேட்டில். ஆனா எனக்கு என்னமோ வித் த வே தட் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆர் கோயிங், சிஎஸ்கே போன மேட்ச் ஜெயிச்சுட்டா ஐ ஃபீல் சிஎஸ்கே காட் த எட்ஜ். ஆனா இப்ப இந்த டீம் காம்பினேஷன் ஜெயிச்சுக்கு போயிடலாம். இப்ப டெல்லியில நடக்கிறது இந்த மேட்ச்ல இப்ப வந்து அடிச்சுட்டே இருக்கணும். இந்த வென்யூல ஒரு ஒன் ஆஃப் த ஸ்மாலர் கிரவுண்ட்ஸ். பவர் பிளேல கிட்டத்தட்ட ஒரு 60 ரன் வந்துடணும். விச் டாப் 4 இஸ் கோயிங் டு கெட் யூ டு தட் ஸ்கோர். இப்ப சிஎஸ்கேக்கு பார்த்தோம்னா
Urvil Patel, Ayush Matre, Sam Karan and Dual Brevis compared with Yashasvi Jaiswal, Vaibhav Suryavanshi, Sanju Samson and என்னோட 11 படி நான் சிவன் அட்மையர் தான் விளையாடுவேன். உர்வில் பட்டேல் எக்ஸ்ப்ளோசிவ் இந்த ஒரு மேட்ச் தான் விளையாடிருந்திருக்காரு. ஆயுஷ் மத்ரே எக்ஸ்ப்ளோசிவ், சாம் கரன் டபுள் கியர்ஸ், டியூல் பிரேவிஸ் எக்ஸ்ப்ளோசிவ். ராஜஸ்தான் ராயல் யசஸ்வி ஜெய்ஸ்வால் great confidence and explosive. Vaibhav Suryavanshi explosive. Sanju Samson இப்ப திருப்பி வர but explosive. ஷிம்ரான் எட்மையரும் explosive. கொஞ்சம் I will say with the start that the Rajasthan Royals openers have been giving on a consistent basis. எனக்கு என்னமோ ராஜஸ்தான் have the slight edge there. அப்புறம் அடிச்சுட்டே போகணும். இந்த மிடில் ஆர்டர்லயும் பார்த்தாலும் சாம் கரன், டிவால் பிரேவிஸ், ரவீந்திரா ஜடேஜா, சிவம் துபே வந்துடுவார். MS தோனி, R Ashwin கம்பேர்ட் வித் சஞ்சு சாம்சன், ஷிம்ரான் எட்மையர், த்ருவ் ஜுரெல், ரியான் பராக். இப்ப சாதாரணமா அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் நாளை படிச்சிருந்தேன்னா I would have said that they could have an edge over the CSK side. ஆனா based on the confidence, இப்ப டிவால் பிரேவிஸ் is a very good confidence. ஜடேஜா RCB கிட்ட ரொம்ப நல்லா விளையாடினார். தோனி கடைசியில அடிச்சுவார். எனக்கு the one thing that I would like to see na Shivam Dube should bat up the order. Shivam Dube should bat up the order na based on the confidence wise they can be relatively equal or CSK can take an edge. ஆனா சிவம் தூபே if he does not bat up the order கீழே அடிக்கிறது கஷ்டப்படுவார். So I don't think there is that much of a difference. ரியான் பராக் அடிச்சா ராஜஸ்தான் ராயல்ஸ் have got the edge. ஆனா கான்ஃபிடன்ஸ் பேஸ்ட்னால அப்படி ஒன்றும் ஒரு எட்ஜ் நான் கொடுக்க மாட்டேன். அப்புறம் ஸ்ட்ரைக்கிங் அப் ஃப்ரண்ட் இந்த நியூ பால்னு பார்த்தோம்னா அன்ஷுல் கம்போஜ் அண்ட் கலீல் அஹமத் அவ பத்திரானா பவர் பிளே எல்லாம் போடுற மாதிரி தெரியல. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒத்தரே இருக்கார். ஸோ நான் அவ்வளோ பெரிய எட்ஜுன்னெலாம் நான் அப்படி சொல்ல மாட்டேன். although CSK Seamers as a collective have been bowling very well. அப்புறம் ஸ்பின் ஏஜ்னு பார்த்தோம்னா CSK have got the spin edge. கான்ஃபிடன்ஸ்னால எனக்கு பொறுத்த வரைக்கும் CSK will win டுமாரோஸ் மேட்ச். ஆனா என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட் கிட்டலாம் அனுப்புங்க. மை ஒப்பீனியன்.